ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/8/2026 பரபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. இரவு 11:49 பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் விஷாகம். பிற்பகல் 12:26 பின்பு அனுஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யம கண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி, அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு திரண்ட நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். கல்விக்கு அதிபதி புதன் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். பொதுவாகவே மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஈர்ப்பு அதிகரிக்கும். பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, புதிய வாகனம் வாங்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கமல விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய, உண்மையான உதவிகள் கிடைக்கக்கூடிய, புதிய விஷயங்களை செயல்படுத்தி காட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெயரை மாற்றி வாழ்வதை விட பெயர் சொல்லும்படி வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆகாஷலிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். உங்களுக்கான இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் ஏற்படும். BJ அல்லது RJ சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய, பெரிய மனுஷாலுடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உத்தமராகிய பெத்தவங்களோட தியாகம்தான் உங்களுடைய யோகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சந்தக்கட மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வசமாகும். பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய, பல்வேறு விதத்தில் க்ஷேமங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமையும். ஆசிரியர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பவள விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும்.
ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளில் விலகி நிற்க முடியும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதை மனதில் வைத்து செயல்படக்கூடிய நீங்கள் கஜலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய காதல் மலரக்கூடிய, புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஃபோட்டோகிராஃபி அல்லது ஒளிப்பதிவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஒளிமயமான காலம் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்து விடாமல் செயல்படக்கூடிய நீங்கள் ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும். உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் காணக்கூடிய சூழல் உருவாகும். சின்ன திரை கலைஞர்களுக்கு வண்ண திரைக்கான வாய்ப்புகள் குவியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அபயாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் அல்லது வியாபாரத்தில் அல்லது தொழில் ரீதியான வகையில் அல்லது நட்புகளில் உறவுகளில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில அபாயமான சூழல்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். அதற்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனியாக நின்று ஜெயிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சத்துரு தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும். அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியுமாகிய குரு பகவான் கடக ராசியில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் நொடிகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். பொதுவாகவே சினிமா சம்பந்தப்பட்ட வண்ணத்திரை கலைஞர்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத சாதனைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை விலகும். கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய சூழல் உருவாகும். சொல்லுவாங்க இல்லையா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்
கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கற்ற தொழில் மூலமாக காசு பணம் சேருவதற்கு அடுத்து கௌரவம் சேரக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும்போது துணிவையும் எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மங்கையர் கரட்சி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TG. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் சேரும். உங்களுடைய முனைப்பான செயல்பாடுகள் மூலமாக முன்னேற்றங்கள் காணக்கூடிய சூழல் உருவாகும். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால வாசனை திரவிய சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வளமான லாபங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வினை தீர்த்த விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும். 3ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால முத்தான பலன் கிடைக்கக்கூடிய, முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, முன்னறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் அதிகமாகும் பொழுது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சூரிய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.